குட்டி சாத்தா கிச்சன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்மைலி எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க. இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவுல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் கொஞ்சமா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லா முட்டைக்கட்டியை வச்சு நல்லா ஊற்றிக்கலாம். மேலே பேப்பர் போட்டுக்கோனா மேலேயும் கீழேயும் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அழகா வரதில்ல. அதுக்கு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்ல வரதுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து ரவுண்ட் ஷேப்ல வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும். இப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரா எடுத்து இங்க 2 ஓட்டை போட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு மவுத் போட்டாச்சு. இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெயை சூட் பண்ணிட்டு அதில் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிச்சு. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ஷேப் ஒழுங்கா வராது. கொஞ்ச நேரம் பொரிச்சு எடுத்தா போதும். நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ மேலே ரெடி ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. உள்ள வெளிய மொளமொளணும், உள்ள சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாய் பாய். ஓடி போயிடலாம்.